வெல்கம் டு ஆர்டிசி சேனல். ஆர்டிசினா ரவி ட்ரில் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, राइफल का साथ बगल शस्त्र से बाजू शस्त्र और बाजू शस्त्र से बगल शस्त्र जरूरत. ரைஃபிள் எடுத்துட்டு நம்ம ரொம்ப தொலைவு நடக்கணுன்ற போது பகல் சஸ்திரிலேருந்து பாஜு சஸ்திர பண்ணணும். பகல்னா பக்கம், பாஜுன்னா கை. பக்கத்தில் இருக்கிற ரைஃபிளை கையில் தூக்கிக்கான அர்த்தம். அதை செய்யற பாருங்க. बेडअप मूव शस्त्र फाइट बाजो चस 2 3 1 जस्ते இப்ப செஞ்சத ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறேன் பாருங்க. गिनती से शस्त्र फाइट बाजो से 1 1 இந்த வெட கமாண்ட் கிடைக்கும்போது क्वेश्चन பாருங்க. உங்களுடைய லெஃப்ட் கை பாடிக்கு பேரலல் இருக்கணும், ஜமீனுக்கு பேரலல் இருக்கணும். அதோட கிரிப் வந்து புறன்கரில் ரவுண்ட் கிரிப். அதே மாதிரி ரைட் கை பில்குல் பிஸ்டன் கிரிப்பை ரவுண்ட் கிரிப்பில் கம்ப்ளீட் பண்ணி பிடிச்சிருக்கணும். இந்த மாதிரி ரைஃபிள் டேக்கர் இங்கிருந்து வடக்கமன் கிடைக்க ஸ்கோர் அப்படின்ற போது உங்களுடைய லெஃப்ட் கையை வேகமாக சவுதர்ன் பொசிஷன் எடுத்துட்டு வரணும். கூட ஷோட்டிங் பண்ணணும். தோ சொல்றது செய்யற பாருங்க. தோ दो क्वेश्चन में देखने वाली बात है, அதாவது பகல் சஸ்திரி பாஜ் சஸ்திரி ஃபுல் வேலை செஞ்சுட்டோம். ரைஃபிளில் இந்த மாதிரி ரைட் கையில் பிடிச்சிருக்கோம். ரைஃபிள் பில்குல் டைட்டாக இருக்குது. பாக்கி பகிசன் நம்ம உள் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். பாக்கி பொசிஷன் சவுதான், பேலன்ஸ் எல்லாமே சவுதான். இப்போ பாஜு சஸ்திரி பகல் சஸ்திரி, அதாவது நம்ம ரொம்ப நான் ரைஃபிளோட மார்ச் பண்ணி நடந்து முடிச்ச பின்னாடி ஒரு தம்மான பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா பாஜு சஸ்திரி பகல் சஸ்திரிக்காக பண்ணுவோம். வேலையை செய்யும். அந்த வேலையை செய்யறேன். இப்போ பாருங்க. விடக்கும் बाजू चस 1 2 3 1 2 3 1 जैसे இப்போ செஞ்ச வேலையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு செய்கிறேன். பார்த்து புரிஞ்சுக்கோங்க. गिनती से 70 फाइट பகல் சக்தி அப்படி சொன்னால் நம்ம லெஃப்ட் கையை வேகமாக எடுத்து பிளாஸ்டர் கட்டை ஹிட் பண்ணி பிடிக்கணும். சொன்னதை செய்கிறேன் பாருங்க. गिनती से 70 फाइट பகல் சக்தி பொசிஷன் देखना பார்த்தா அப்படின்னா இந்த இதில் நான் செஞ்சு முடிச்ச பின்னாடி எப்படி இருக்கும் என்னுடைய பாடி, எந்தெந்த இடத்துல நான் ஹோல்டு பண்ணியிருப்பேன் ரைஃபிள்னு பாருங்க. ரைட்டு கை பிஸ்டன் கிரிப்பு, லெஃப்ட் கை பிளாஸ்டர், பாக்கி லெஃப்ட் கையெல்லாம் நம்ம உடம்பு கூட இருக்கிற மாதிரி இருக்குது. துணியெல்லாம் தூக்காம, நீ எல்போலாம் தூக்காம இருக்கு. பாக்கி பொசிஷன் நீங்க சாமி முன்னாடி பார்த்து இங்கிருந்து வேட கமாண்ட் கிடைக்கும் ஓடுதோ அப்படின்ற போது ரைஃபிளோட வெயிட் லெஃப்ட் கையில் எடுத்துக்கிறோம். ரைஃபிளை லைட்டாக டவுன் பண்ணுறோம். அதே நேரம் ரைட் கையை பில்குல், அதாவது ரைட் கையை ஃபுல்லும் நம்ம காது லெவல் ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டு ஃபோரன் கார்டு மேலே ஸ்ட்ரைக் பண்ணி கேஸ் பிளாக் இருக்கிறதால ஹோல்டு பண்ணுறோம். சொன்னதை செய்கிற பார்த்துக்கிறோம். फोटो ओ क्वेश्चन में देखने वाला बात, ரைஃபிளை இப்போ ரைட் கையில் ஹோல்டு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரைஃபிளை ரைட் கையில் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம். ரைஃபிள் ஒன்றும் பூமியில் ஃபுல்லும் வைக்கல. லெஃப்ட் கை பில்குல் பிளாஸ்டர் இருக்கிற 5 விரலும் சேர்ந்துட்டு இருக்கு, ஸ்ட்ரைட்டாக இருக்கு. எல்போவில் இருந்துட்டு ஃபுல் ஃபிங்கர் விரல வரைக்கும் என்ன இருக்கு, பூமிக்கு பேரலாக இருக்கு. இங்கிருந்து வெடக்காமன் கிடைக்கும் ஸ்கோர். இந்த வெடக்காமன் கிடைக்கிற போது லெஃப்ட் கையை வேகமாக சவுதர்ன் பொசிஷன் எடுத்துடணும். அதே நேரம் ரைஃபிளில் பூமியில் கீழே வைக்கணும். சொன்னதை செய்கிற பாருங்க. पोजीशन में देखने वाला बात है, राइफल बिल्कुल भूमि में, बाकी पोजीशन सावधान स्टडिया निकले. बगल से बाजू से बगल से फुल வேலை முடிச்சிட்டு நம்ம சவுதர்ன் பொசிஷன்ல நிற்கிறோம். இதே வேலையை நீங்கள் மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது சேம் துருஸ்கிரமணம் ஃபுல்லாக வித்தவுட் ஸ்டெப் பை ஸ்டெப் நிற்காமல் ஷோட்டிங் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.